டியர் 10, 11 and 12th standard students, புயல்னால ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நடக்குமா நடக்காதா யோசிச்சே 7 நாள் ஓடிடுச்சு. புயல் கரையை கடந்துருச்சு. நம்ம ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான தயார் நிலையில எந்த இடத்துல இருக்க போறோம்? நீங்க பயோ மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கையில இருக்க போறது 7 நாள். இந்த 7 நாள்ல நீங்க 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா 5 சப்ஜெக்ட் படிக்கணும். 11th and 12th இருந்தா 6 சப்ஜெக்ட படிக்கணும். மொத்த மொத்தத்துல ஒரு சப்ஜெக்ட படிக்க இந்த 7 நாள்ல நான் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்? இது எல்லாத்தையும் என்ன ஒரு செக் பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்கூல் போயிட்டு வந்து சாயந்தரம் கிடைக்க போறதே ஒரு 2 மணி நேரம் தான் இருக்க போகுது. அதுல உங்களுக்கு ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, ஒரு சில அசைன்மெண்ட்ஸ் இருக்கும். அதுவும் அதையும் தாண்டி பிராக்டிகலுக்கான ஏதாச்சும் அப்சர்வேஷன்ல ப்ரிப்பரேஷன் அது மாதிரி ஏதாச்சும் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி எனக்கு 1 மணி நேரம் இல்ல ஒரு 2 மணி நேரம் கிடைக்குமே. அது போக காலையில எனக்கு ஒரு 1 மணி நேரம் இல்ல ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சு நான் படிக்கிறதுக்கு இப்ப கையில இருக்கு. அதை நான் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், அதை கம்ப்ளீட்டா இப்ப நம்ம பார்க்க போறோம். நான் மிருதுலா ஃப்ரம் 100 Learning. சோ முதல்ல உங்களோட டைம் டேபிள புதுசா நிறைய பேருக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. 10th எந்த சேஞ்சும் இல்ல. சோ இதுல இருக்க அதே ஷெட்யூல் தான். 11th ஸ்டாண்டர்டுக்கு கம்ப்ளீட்டா ஷெட்யூல் கொடுத்திருக்காங்க. சோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 9ஆம் தேதி 10ஆம் தேதி இருக்க போது. அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்துட்டு நமக்கு 12ஆம் தேதி Thursday நடக்க போகுது. அதே மாதிரி நீங்க பியூர் சயின்ஸா இருக்கீங்க அப்படின்னா பாட்னி அண்ட் பயாலஜி எக்ஸாம் அண்ட் அது போக பிசினஸ் மேக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு திங்கட்கிழமை. சோ அதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஹாலிடே கிடைக்க போகுது 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்புறம் கெமிஸ்ட்ரிக்கும் அதே மாதிரி தான். கெமிஸ்ட்ரி அண்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 18ஆம் தேதி. சோ மண்டே முடிச்சிட்டீங்கன்னா ஒரு 2 நாள் கேப் இருக்கு, ஒரு நாள் கேப் இருக்க போகுது. சோ பிசிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் வந்துட்டு 20ஆம் தேதி. அதே மாதிரி மேக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ் வந்து கடைசி செட் ஆஃப் எக்ஸாம்ஸா இருக்க போது. ஓரளவு ஓகேவா இருக்கு இந்த ஷெட்யூல் பாக்குறதுக்கு. அதே மாதிரி 12th நமக்கு பயாலஜியும் மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அப்படி பார்க்கும்போது 12ஆம் தேதி உங்களுக்கு அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நடக்க போகுது. அதுக்கு அடுத்து வந்துட்டு நமக்கு 14ஆம் தேதி திங்கட்கிழமை லீவ் முடிஞ்சு நமக்கு மேக்ஸ், ஜுவாலஜி அண்ட் காமர்ஸுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. சோ கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. அதே மாதிரி 12ஆம் தேதி புதன்கிழமை என்னன்னா பயாலஜி. சோ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் தான் கிடைக்கும். பாட்னிக்கும் அதுக்கும் அண்ட் பிசினஸ் மேக்ஸ்க்கும் நமக்கு ஒரு நாள் தான் கேப் இருக்கு. சோ அதுக்கு அடுத்து பாருங்க ஃப்ரைடே பார்க்கும்போது கெமிஸ்ட்ரி, அக்கௌண்ட்ஸ் இருக்க போது. அக்கௌண்ட்ஸ்க்கு கொஞ்சம் டைம் கம்மியா தான் இருக்கு. அடுத்தது பிசிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். இது எல்லாத்துக்குமே வந்துட்டு 2 நாள் இருக்கு. சோ இது வந்து பிரச்சனை இல்லை. ஓரளவு ஒரு சில எக்ஸாமுக்கு மட்டும் நமக்கு கொஞ்சம் டைட் ஷெட்யூலா இருக்கு. அப்போ ஒவ்வொரு தடவையும் நீங்க எக்ஸாம் எழுதி முடிக்கும் போது இல்ல எக்ஸாம் ஹால்குள்ள போனாலே அந்த பேப்பர் பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும்? என்ன ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு ஒவ்வொரு டெஸ்ட்லயும் நீங்க அதை கிராஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இது எல்லாத்தையும் தாண்டி வந்து அந்த எக்ஸாம் டைம்ல வந்து நம்ம என்ன ஆயிடும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் மோட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஜோன் அவுட்டே ஆயிடும், இல்ல ஆஃப் ஆயிடும். டைரக்டர் மோடு, ரைட்டர் மோடு, இல்ல ஸ்டோரி டெவலப்பர் மோடு எல்லாமே ஆனது. நான் எழுதுறதான்ப்பா கதை அப்படின்னு நம்ம படிச்ச ஓரளவு கொஸ்டின்ஸ் வச்சு நல்லா கதை எழுதிட்டு வந்துருவோம். அப்புறம் பேப்பரை வாங்கி பார்த்துட்டு என்ன அப்பதான் ஒரு சின்ன பயம் வர ஆரம்பிக்கும். சோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட டோட்டல் என்னவா இருக்க போகுது, வீட்டுல வர திட்டுவாங்களே அப்படின்னு யோசிப்போம். 11th and 12th இருந்தா ஒவ்வொரு எக்ஸாம்லயும் வந்துட்டு என் கட் ஆஃப் எவ்வளவு வரப்போகுது, சோ நான் என்ன காலேஜுக்கு போக போறேன், என் கரியர் என்ன ஆக போகுது, இது எல்லாத்தையும் உங்க மண்டைக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு எக்ஸாம்லயும் ஒரு டெஸ்ட் முடிக்கிற மார்க் சறுக்கிடுச்சு அண்ட் மார்க் சறுக்கிட்டே போகுது, ஏறவே மாட்டேங்குது, வீட்லயும் பயங்கரமா திட்டுறாங்க. இதுதான் மண்டையில ஓடிட்டு இருக்கு. சோ இப்ப சொல்றேன் கேளுங்க. பாஸ்ட் வந்து நம்ம ஹெட்டுக்குள்ள இருக்கு. ஆனா பிரசன்ட் அதாவது ஃபியூச்சர் வந்துட்டு உங்க கையில தான் இருக்கு. நீங்க எழுதுறதுல நீ வரப்போற எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, அதுலதான் இருக்கு. அதை மட்டும் இப்போ உங்களோட 100% மெமரியில வச்சுட்டு இனி உங்க ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிடுங்க. சோ அதான் சொல்ல வரேன், நீங்க ப்ரிப்பேர் பண்றதுல ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே சூப்பரான மார்க் வாங்க முடியும். சோ விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி தான். இப்ப முயற்சி பண்ண நீங்க தயாரா இருக்கீங்களா? இந்த தயாரான ஸ்டேஜ்ல இப்ப எத்தனை பேர் இருக்கீங்க? சோ ஒரு 7 நாள் என் கையில இருக்கு. அது போக ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்னாடியும் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்க போகுது. அதை வச்சு என் ப்ரிப்பரேஷன் என்னால ஸ்ட்ராங் பண்ண முடியுமா? டெஃபினட்டா முடியும். சோ நீங்க தயாரா இருக்கீங்களா? எத்தனை பேர் எனக்கு தயாரா இருக்கீங்க அதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ தயாரா இருக்கிறவங்க சொல்லுங்க. நான் அந்த தயார் அப்படின்னு சொல்றது எனக்கு வந்து நான் 70% முடிச்சாலும் சரி, இல்ல ஒரு 80% சரி, 90 சரி, இல்ல சென்டம்னாலும் சரி, நான் என்ன எவ்வளவு தூரத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்க போறேன். சோ எல்லா சர்க்கம்ஸ்டன்சஸும் சொல்லியாச்சு. மண்டையில என்ன ஓடிட்டு இருக்கு, ஃபியூச்சர்ல நம்ம கையில என்ன இருக்க போகுது அப்படின்னு. அப்போ தயாராயிட்டீங்களா இல்லையா அதை நாம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ அதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க அப்படின்னு. அப்போ முதல்ல நான் 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து உங்களுக்கு ஸ்டடி பிளான ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு 10ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னா இங்க பாருங்க அடுத்து வரப்போற 8 நாள் இருக்க போது. சோ அப்படியும் வந்து நமக்கு டைம் ரொம்ப கம்மி தான்ப்பா. சோ மேக்ஸுக்கு பாருங்களேன், சோ இங்க ஒரு நாள் கிடைக்க போகுது, 2 நாள் நமக்கு மேக்ஸுக்கு கிடைக்க போகுது. சயின்ஸுக்கு 3 நாள் எடுத்துக்கலாம். பிசிக்ஸ் ஒரு நாள், கெமிஸ்ட்ரி ஒரு நாள், பயோ ஒரு நாள் படிக்கலாம். சோஷியலுக்கு அதே மாதிரி 2 நாள் தான் கிடைக்க போகுது. சோ தமிழ் இல்ல இங்கிலீஷ்ல வந்து ஏதோ கொஞ்சம் ப்ரிப்பரேஷனுக்கு மட்டும் தான் டைம் கிடைக்க போகுது. அப்ப நீங்க எப்படி படிக்கலாம்?
ஸ்கிரீன்ல தெரியுது இல்லையா, இது அப்படியே அழகா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது இப்ப நம்ம படிச்சு வச்சிட்டாதான் இடையில அந்த ஹாலிடே டைம் இருக்குல்ல, இங்க பாருங்க மேக்ஸ்க்கு 3 நாள் கிடைக்கும், சயின்ஸ்க்கு 2 நாள் கிடைக்கும், சோஷியலுக்கு 3 நாள் இருக்கு, அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நம்ம ஆன் ஸ்பாட் படிக்கிறது தான். சோ அப்ப மித்த இதெல்லாம் வந்து நம்ம இந்த டைம் பீரியடுக்குள்ள ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கலாம். முன்ன படிச்சதெல்லாம் தான் கொஞ்சம் மறந்தமா இருக்கும், அதனால அதை மட்டும் ஒரு குயிக் ரிகால் பண்ணிக்கலாம். இது 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி ஷெட்யூல். அப்ப அடுத்தது 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன குரூப்பா இருந்தாலும் சரிப்பா. சோ ஒரு நாள் வந்து மேக்ஸுக்கும் பிசினஸ் மேக்ஸுக்கும் 2 நாள் கிடைக்க போகுது, கெமிஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ்க்கு அதே மாதிரி 2 நாள், பிசிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்க்கு 2 நாள். ஸோ சிஎஸ்ஆ இருக்கலாம், இல்ல நீங்க சிஏ படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி. ஸோ நமக்கு வந்து அதுக்கு ஒரு நாள் தான் கிடைக்க போகுது. ஒரு நாள்ல நீங்க நல்லா தயார்படுத்திக்கணும். ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க, காமர்ஸ் பிசிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு திங்கக்கிழமை தமிழ் எக்ஸாம் அப்படின்னா காலையில இருந்து ஒரு 2-3 மணி நேரம் நம்ம அட்லீஸ்ட் பிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கலாம். சோ தட் நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவிஷன் பண்ற மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம வந்துருவோம். ஓகே, ஸோ இது வந்து 11th and 12th எல்லா குரூப்ஸுக்குமே. அப்ப என்னென்னலாம் படிக்கணும்? ஸோ உங்களோட கம்ப்ளீட்டா சிலபஸ் எடுத்து பார்த்து அதுல வெயிட்டேஜ் என்னவோ அந்த ஆர்டர்ல தான் இந்த சாப்டர்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணிருக்கேன். ஸோ மேக்ஸ் இருந்துச்சுன்னா வெக்டர் அல்ஜிப்ரா அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷன் அது மட்டும் பாருங்க. பிசிக்ஸ்ல வந்து சாப்டர் ஃபர்ஸ்ட் வால்யூம்ல 1 and 2, அதே மாதிரி செகண்ட் வால்யூம்ல 8th and 10th சாப்டர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. கெமிஸ்ட்ரி அதே மாதிரி தான் 3rd and 4th சாப்டர் வால்யூம் 1ல. அடுத்தது வந்துட்டு டே 2 வந்துட்டு 6th and 12th சாப்டர் நீங்க படிக்கணும். ஸோ நீங்க தமிழ் மீடியமா இருந்தாலும் நீங்க சாப்டர் பேரு கரெக்டா பார்த்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அண்ட் அடுத்தது பயோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா பாட்னி, நீங்க பியூர் சயின்ஸா இருந்தாலும் சரி, நீங்க எழுதியிருக்க இந்த சாப்டர் நம்பர் ஓகேவா, அதை மட்டும் நீங்க பாருங்க. அதுவே போது, பாட்டில எல்லா சாப்டரும் காமனா தான் இருக்க போகுது உங்களுக்கும். ஸோ இதுல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க படிங்க, ஈவன் இஃப் யூ ஆர் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. அடுத்தது சிஎஸ்க்கு வந்துட்டு 9 to 16. ஏன் 9 to 16 அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு பப்ளிக்ல இந்த சாப்டர்ஸ்ல இருந்தா ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. அண்ட் கண்டிப்பா அதிக வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சாப்டர்ஸும் இதுல தான் இருக்கு சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அதே மாதிரி நீங்க காமர்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சாப்டர்ஸ் ரொம்ப நிறைய இருக்காமே, என்னால முடிக்க முடியுமா அப்படின்னு தெரியல அப்படின்னா இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல மேக்ஸிமம், அதாவது நீங்க ஒரு டார்கெட் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 மார்க்ஸ் படிக்கலாம், இல்ல 2-3 மார்க்ஸ் எடுக்கலாம் இந்த சாப்டர்ஸோட தான். அதை அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் முடிச்சு வச்சிட்டோம்னா தான்ப்பா நிறைய இருக்கு நமக்கு சாப்டர்ஸ். ஃபைனல் மினிட்ல ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ பிசினஸ் மேக்ஸ்லயும் அதே மாதிரி தான். ஸோ அதுலயும் சாப்டர்ஸ் போட்டிருக்கேன். இதுல வந்து இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம்ஸ் மட்டும் நீங்க சால்வ் பண்ணி, மாடலுக்கு ஒரு ப்ராப்ளம் இப்போதைக்கு சால்வ் பண்ணி, அதாவது அதுல என்னென்ன இருக்கு இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் என்ன அதை மட்டும் நம்ம இப்போதைக்கு பார்த்து வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் அக்கௌண்ட்ஸ் அண்ட் சிஏலி அதே மாதிரி தான். ஸோ நிறைய சாப்டர்ஸ், ஐ திங்க் 18 சாப்டர்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் சாப்டர்ஸ் குவாட்ரேட்டிக் முடிச்சிங்க இல்லையா, அதை மட்டும் ஒரு ரிவிஷன் பண்ணுங்க, அது போதும். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்ல 2 நாள் இருக்கு இல்லையா, அந்த 2 நாள் நீங்க என்னென்ன சாப்டர்ஸ் படிக்கணும். ஸோ இது டார்கெட் பண்ணும்போது 5 மார்க் எடுங்க, இல்ல 2-3 மார்க் எடுங்க. ஒரு சாப்டரா முடிச்சுட்டு போங்க. அதனால நான் சாப்டர் வைஸ் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கம்ப்ளீட்டா மேக்ஸ் 2 சாப்டர்ஸ் பார்க்கணும், பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 11 to 18 அதே மாதிரி தான். உங்களுக்கு அந்த செகண்ட் ஹாஃப் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் பப்ளிக் எக்ஸாம். ஸோ இது அப்படியே அழகா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பயாலஜிக்கு இங்க இருக்கு, அண்ட் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி என்னென்ன சாப்டர்ஸ் நான் எழுதியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க புக் பேக் மட்டும் பாருங்க, அதுவே போதும். ஸோ மேக்ஸ்ல நீங்க அட்லீஸ்ட் வந்து இம்பார்ட்டன்டான சம்ஸை மட்டும் ஓகேவா, இல்ல மாடலுக்கு ஒரு சம் அதை மட்டுமாச்சும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு போங்க, தட் இஸ் இனஃப். அதே மாதிரி அடுத்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ காமர்ஸ்க்கு அதே மாதிரி பிசினஸ் மேக்ஸ் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருக்கக்கூடிய வெக்டர் அல்ஜிப்ரா, ட்ரிகனாமெட்ரி அதெல்லாம் இங்கே முடிச்சு வச்சுக்கோங்க. ஸோ காமர்ஸ்ல அதே மாதிரி தான். ஸோ யூனிட் வைஸ் நான் போட்டிருக்கேன்ப்பா காமர்ஸ் போட்டு, ஏன்னா அது நிறைய சாப்டர்ஸ் இருக்கு. முடிஞ்சாலும் இந்த 2 யூனிட் நீங்க குவார்டர்லிக்கு முடிச்ச யூனிட் தான். ஸோ அது என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கு, ஒரு சாப்டர்லயும் 5 மார்க்கோ இல்ல 2-3 மார்க்ஸோ அதெல்லாம் மட்டும் ஒரு தடவை பாத்துருங்க. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், இதை எழுதிருக்கேன். அதே மாதிரி சிஏல என்னென்ன சாப்டர்ஸ் படிக்கணும். ஸோ சிஏலயும் உங்களுக்கு அதே மாதிரி தான். ஐ திங்க் டோட்டலாவே 18 சாப்டர்ஸ் இருக்கு. அது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் குவார்டர்லிக்கு முடிச்சது ஒரு ரிவிஷன் மட்டும் நீங்க இங்க பண்ணுங்க, அது போதும். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டா ஓரளவு எல்லாருக்குமே ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன பண்ணணும் அடுத்த 7 நாள் இதை கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா போதும். எக்ஸாம்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹாலிடேஸ்ல நம்ம பேலன்ஸ் எல்லாத்தையும் ஒரு குயிக் ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ அங்க நம்ம எவ்வளவு எஃபோர்ட் போட்டு படிக்கிறோம். ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம திரும்ப பார்க்கலாம், கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ரீகால் பண்ணலாம். அது டெஃபினட்டா உங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ பயப்படாம படிங்க, அதுவே போதும். ஸோ அதுதான் உங்க டிரான்சிஷன் எல்லாம் கொஞ்சம் மாத்திட்டு ஸோ இந்த மோட கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணி விடுங்க அடுத்த ஒரு 7 டேஸ்க்கு. ஸோ இப்போ அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு நீங்க போடுற ஒவ்வொரு எஃபர்ட்டும் ஸோ உங்களோட விடாமுயற்சிக்கு கண்டிப்பா டெஃபினட்டா நீங்க எதிர்பார்க்கிற விட 100% மார்க் கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராங் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? சொன்ன மாதிரி விடாமுயற்சி பண்ண நீங்க தயாரா இருக்கீங்களா? அப்ப தயார் நிலையில எத்தனை பேர் இருக்கீங்க அதை நான் கமெண்ட்ல பாக்குறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் தி எக்ஸாம்ஸ். கண்டிப்பா எக்ஸாம்ஸ் சூப்பரா பண்ணலாம். எக்ஸாம் போஸ்ட்பான் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்கப்பா. கொஞ்சம் நம்மள தயார்படுத்திக்கலாம். ஸோ தயாரா எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்க கிளாஸ் 10 இருந்தாலும் சரி, இல்ல 11 இருந்தாலும் சரி, 12 இருந்தாலும் சரி, ஆல் தி குரூப்ஸ் அண்ட் ஆல்சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, காமர்ஸ் குரூப்பா இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கட்டும், இல்ல பயோ மேத்ஸா இருக்கட்டும். ஸோ எத்தனை பேர் தயார் ஸ்டேஜ்ல இருக்கீங்க? தயார் ஆகல அப்படின்னாலும் இப்ப நான் தயார்படுத்திக்க ரெடி ஆயிருக்கேன் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க? ஸோ உங்க எல்லாரையும் நான் கமெண்ட்ஸ்ல மீட் பண்றேன். ஸோ ஒவ்வொரு கமெண்ட்டையும் பார்த்துட்டு ஓகேவா அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்னலாம் ஹெல்ப்
டிப் வேணுமோ அது எல்லாத்தையுமே நான் கமெண்ட்ஸ் கொடுக்க ரெடியா இருக்கேன். சோ கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். See you guys in the next video. Bye.